அனைத்து வேலை நாடுகளுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்களுடன் அந்த துறை சார்ந்த படிப்புகள் என்னென்ன, மேற்படிப்புகள் என்னென்ன, அதில் உள்ள வேலைவாய்ப்புகள் என்னன்னு குறித்து நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பேங்கிங், ஃபைனான்ஷியல் செக்டர் அண்ட் இன்சூரன்ஸ் இந்த துறை சார்ந்த ஒரு வல்லுநர் நமக்கு டாக்டர் ஸ்ரீதரன் அவர்கள் வருகை புரிந்துள்ளார். சார், இப்போது இந்த ஃபைனான்ஷியல் செக்டர், பேங்கிங் பாப்புலராக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இந்த ஃபைனான்ஷியல் செக்டர் அண்ட் இன்சூரன்ஸ் இதிலெல்லாம் வந்து என்ட்ரி லெவல் போஸ்ட் என்ன, அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது, அண்ட் அதில் மேக்ஸிமம் ஒரு மனிதர் ஒரு எக்ஸிக்யூட்டிவ், இப்போ ஒரு சேஃபாக ஒரு கிராஜுவேட் ஜாயின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாகவோ இது அவங்க மேக்ஸிமம் எவ்வளோ வளர முடியும், இன்கம் பொட்டன்ஷியல் என்ன இருக்குது, அதோட அந்த கரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஃபைனான்ஷியல் செக்டார்லேயும் இன்சூரன்ஸ் செக்டார்லேயும் ஒரு இனிஷியலாக ஒரு கிராஜுவேட் முடிச்சுட்டு போய் ஒரு ஸ்கில் ட்ரைனிங் தேமே அண்டர்கோ ட்ரைனிங் ஒரு 1 month கோர்ஸோ இல்லை 2 months கோர்ஸோ முடிச்சுட்டு அந்த எக்ஸாம் எழுதிட்டு போவாங்களா, என்ன பண்ணுவாங்க, ஹவு தே என்டர், அண்ட் அதில் கரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன இருக்குது சார் அவங்களுக்கு? மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ நம்ம வந்து நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த துறை சார்ந்து, பிஎஃப்எஸ்ஐ, பேங்கிங், ஃபைனான்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டு 2-3 விஷயம் இருக்குது. இது வந்து எதையுமே வந்து பேங்கிங், ஃபைனான்ஷியல் அண்ட் இன்சூரன்ஸ் இது எதுவுமே வந்து தனித்தனியாக பிரிவுகளாக இருந்தால் கூட இதெல்லாம் கூட்டு தான். They are not mutually exclusive. ஆமாம், They are interdependent. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க்லன்னா பிஎஃப்எஸ்ஐ பேங்க்லேயே இருக்குது, இன்சூரன்ஸ் செல்லிங் பேங்க்குள்ளேயும் இருக்குது, தனியாகவும் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் பற்றி முதல்ல சொல்லிட்டேன். ஏன்னா பேங்க் பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்சூரன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் அந்த ஐஆர்டிஏ எக்ஸாம், அதுக்கப்புறம் ஆம்ஃபி எக்ஸாம், இன்சூரன்ஸ் ரிலேட்டட் சேல்ஸ்க்கு. இன்னொன்று வந்து என்ஐஎஸ்எம் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் பண்ணுறதுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறதுக்கு என்ஐஎஸ்எம் எக்ஸாம் இருக்குது. இதை எல்லாமே வந்து இதுக்கான கோச்சிங்கும் இருக்குது. இது வந்து செல்ஃப் ரிலேட்டட் லேர்னிங்கில் நிறைய ஆன்லைன் இதெல்லாம் இருக்குது. நம்மளே வந்து இது ஒரு கோச்சிங் கிளாஸ் போய் தான் படிக்கணும் இல்லை, அவசியமே கிடையாது. என்ஐஎஸ்எம் எக்ஸாமும் கிளியர் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை. ஆனால் ஏற்கனவே வந்து பாஸ் பண்ணவங்க, ஏற்கனவே இதை வந்து இது பண்ணவங்க, ட்ரைனிங் கொடுக்குறவங்கலாம் இருக்காங்க. ஒரு பேசிக்காக டவுட் கிளாரிஃபிகேஷன், சில விஷயம் நமக்கு தெரியாத விஷயம் வந்து யார் அதில் எக்ஸ்பர்டைஸ் இருக்கோ அவங்கக்கிட்ட புரிஞ்சுக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். இதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப மாதக்கணக்கிலலாம் போகணுன்னு அவசியம் இல்லை. ஹார்ட்லி 2 weeks, மேக்ஸிமம் 1 month. அது மாதிரியான குறுகிய கால திறன் பயிற்சி, வீக்லி த்ரைஸ் அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 3-4 இது வச்சுட்டு. இப்போது ஏஐலாம் நிறைய வந்துடுது. எங்கே பார்த்தாலும் we are talking about artificial intelligence. You have a lot of apps, ChatGPTலாம் இருக்குது, நிறைய இருக்குது. பட் இதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணணும். அதையுமே நிறைய பேர் வந்து வெளியில் பிளைண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த துறை சார்ந்து இது இப்போ எல்லாமே எம்சிக்யூஸ் தான், மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான். எந்த எக்ஸாம் இப்போ என்ஐஎஸ்எம் எடுத்துட்டிங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. they have 2 hours to write the exam. 100 MCQs இருக்குது. 100 MCQஸ்க்கு நீங்கள் வந்து இது கிடையாது, டென்ஷனோட எழுத வேணாம். ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங் கண்டிப்பாக கிடையாது. அந்த 100 marks, அந்த 100 questions will be பேங்கிங் பேஸ்டாக இருக்குமா இல்லை ஜெனரல் ஸ்டடீஸ் எல்லாம் இருக்கும்? இன்சூரன்ஸ் பேஸ்டாக. இன்சூரன்ஸ்னால் என்ன, நீங்கள் ஐஆர்டிஏ எழுதும்போது இன்சூரன்ஸு மியூச்சுவல் ஃபண்ட் பேசிஸில் இருக்கும். எல்லாமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பேசிஸில் தான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கான சிலபஸ் இருக்குது. அந்த சிலபஸை நம்ம ப்ராப்பராக படித்து எழுதும்போது அனாவசியமாக கிளியர் பண்ணுறாங்க மக்கள். எதுக்காக இதை கிளியர் பண்ணணும் அப்படின்னா, நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட ஒரு உடல் உபாதைக்காக நம்ம போகிறோம். மனசில் நமக்கு டாக்டரை போய் பார்க்கும்போது உள் உணர்வு என்ன, நமக்கு என்னெல்லாம் எதிர்பார்க்குறோம் நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது? ஒரு ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ் வரணும். அவர்கிட்ட பேசும்போது நமக்கு ஒரு இனிஷியலாக ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும். நாம் வந்து அந்த டாக்டர் சப்ஜெக்ட் நாலேஜ், நாம் என்ன நம்புகிறோம், நம்ம உடலை வந்து இவர் வந்து 100% டயக்னைஸ் பண்ணுவாங்க, சரி பண்ணிடுவாங்கன்ற அந்த நம்பகத்தன்மை இருக்கிறதுனால தான் நம்ம போகிறோம். அதே தான் இவங்க ஃபைனான்ஷியல் டாக்டர். இப்போ ஒரு நபர் வந்து, சார் என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, ஒரு 10 லட்சம் இருக்குது, 5 லட்சம் இருக்குது, ஒரு 20 லட்சம் இருக்குது, என்ஆர்ஐ இருக்காங்க, என்ஆர்ஐ ஃபண்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் ஒரு பக்கம். இதெல்லாம் வந்து உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, சரி இந்த பணத்தை வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணணும். நான் வாழ்க்கையில் வந்து பணம் சம்பாதிக்கிறதே கஷ்டம், சம்பாதிச்ச பணத்தை பராமரிக்கிறது இன்னும் கஷ்டம். நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, அதை எப்படி இது பண்ணலான்னு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் அதை எப்படி பாதுகாக்கணும். அவங்க வந்து உங்களை நம்பி வரும்போது மியூச்சுவல் ஃபண்ட் போடலாம், இது பண்ணலான்னா, யூ கெனாட் ஜஸ்ட் லைக் தட் சே தட் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதில் பண்ணுங்கள், அதில் பண்ணுங்கன்னு யார் வேணாலும் சொல்லலாம். பட்
டெக்னிக்கலி R&D அந்த ரிசர்ச் கஸ்டமரோட பண்ணி ப்ரொஃபைல் அவரோட ப்ரொஃபைல் நீடுக்கு பண்ணி அவரோட நீடுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபண்ட்ஸ் எங்கேயும் வேஸ்ட் ஆகாதபடி நீங்கள் சொல்லணும் அப்படின்னா யூ ரிக்வயர் சம் டெக்னிக்கல் ஸ்கில் அபவுட் தட் பர்டிகுலர் ஃபண்ட். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்னா அதில் டெக்னிக்காலிட்டிஸ் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியணும். அவர் என்ன கிளாரிஃபிகேஷன்ஸ் கேட்டாலும் அதை நீங்கள் ப்ராப்பராக சொல்லி அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும் நம்ம மேல. வரணும் இல்லையா? சரி, அப்படி He is going to invest his hard earned money with you based on your advice. அப்போ வந்து நான் வந்து டாக்டர்கிட்ட போகிறேன், அந்த டாக்டர் ஒன்றும் சரியாக பண்ணாத இருந்தாருன்னா உங்கள் ஹெல்த் என்ன ஆகும், அந்த மாதிரி தான். அதை மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம வந்து இதெல்லாம் எக்ஸாம் எழுதி நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் நாட் அன் எக்ஸ்பர்ட். கிளியர் பண்ணுறது வந்து ஒரு லெவல். அடுத்தது யூ ஹேவ் டு கெட் இன் டு த ப்ராக்டிஸ் மோட். இப்போ டாக்டர்ஸ் எப்படி டாக்டர்னு சர்டிஃபிகேட் கொடுத்து இவரை டாக்டர் அப்படின்னு டாக்டர்ஸ் அசோசியேஷன் சொன்னாலுமே கூட தே ஆர் டு கீப் ஆன் ப்ராக்டிஸிங். இல்லை இப்போ நீங்கள் 1000 பேஜ் ஒரு புக்கு ஒன்று உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸ்விம்மிங்கில், நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் டாக்டரேட் கொடுத்துடலாம். கொஸ்டின்ஸ் என்ன கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் But will I பண்ணி swim? That is a question. ஜம்ப் இன் டு வாட்டர்ஸ். See, whether you read the book or not, see, that is one part, qualification. உங்களை ஒரு கவர்னிங் பாடி வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. இவங்க வந்து இந்த நபர் வந்து இதில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க, இவங்களை இதை ரிசர்ச் பண்ணி நாலேஜ் இருக்குது. யூ ஹேவ் டு ஜம்ப் இன் டு வாட்டர்ஸ் டு Gain experience. அந்த டெப்த்து தெரியணும்னா தண்ணியில் கால் வைக்கணும், குதிக்கணும். என்னதான் சப்ஜெக்ட் நாலேஜ் நம்ம தியரட்டிக்கல் நாலேஜ் இருந்தாலும் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கணும். ஸோ ஒன்று வந்து இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் தான், என்ட்ரி. இந்த சர்டிஃபிகேஷனை யூ ஆர் எலிஜிபிள், வண்டி ஓட்டுறதுக்கு உங்களுக்கு லைசன்ஸ் தரோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் தராங்க. உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கிறதுனாலேயே நீங்கள் ஆக்சிடெண்ட் பண்ண மாட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஆக்சிடெண்ட் பண்ணாமல் ஓட்டுறதுக்கான ஸ்கில்லு வந்து நீங்கள் டிரைவிங் ஸ்கூலில் கற்றுட்டு நீங்கள் ப்ராப்பராக ஓட்டணும். டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க, நான் ஓட்டினா இனிமேல் ஆக்சிடெண்ட் ஆகாதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுக்கான ஸ்கில் இஸ் டிஃப்ரெண்ட். இது வந்து ஒரு அத்தாரிட்டி கவர்னிங் பாடி. So in addition to getting that qualification like NISM and IRDA எல்லாமையும் தொடர்ந்து நம்ம அந்த ஸ்கில் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த ஃபீல்டில் வந்து தேர்ச்சி பெற்று வருவோம். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது என்ட்ரி பாயிண்ட். இன்கம் லெவல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நம்ம பேக்கேஜ் லெவல்ஸ்லாம் பேசுகிறோம். ஸ்டார்டிங் பேக்கேஜ் எனிவேர் பிட்வீன் நீங்கள் ஒரு பேசிக் டிகிரியோடு போகிறீங்க, ஒரு எல்லாத்துக்குமே ஒரு டிகிரி தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை முடிச்சுட்டு நீங்கள் உள்ளே போய் இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் எடுத்துன்னு உள்ளே போனீங்கன்னா எனிவேர் பிட்வீன் 3.5 lakhs to 5.5 lakhs 6 lakhs வரைக்கும் டிபெண்ட்ஸ் அப்பான் தட் ரேஞ்ச் உங்களுக்கு கிடைக்கிறது சேல்ரி இல்லாமல் இல்லை. பட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை கண்டினியூஸாக அதில் வந்து கற்றுண்டு எல்லா விஷயமே லேர்னிங் இருக்குது இல்லையா? நீங்கள் அதை வந்து கண்டினியூஸ் லேர்னிங்கில் கன்சிஸ்டண்ட்டாக லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். லேர்ன் பண்ணிட்டு வரும்போது லேர்னிங் எங்கே ஸ்டாப் பண்ணுறோமோ அங்கே அவர் growth also will get stop. முடிஞ்சு போச்சு. ஒன்று வந்து இன்சூரன்ஸில் அது இந்த ஃபீல்டில் வந்து கஸ்டமர் பேஸ்டுங்கிறதுனால பியூராக அவங்களோட queries நம்ம அட்டன் பண்ணணும், கண்டிப்பாக அவங்களோட டவுட்ஸ் இதெல்லாம் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும். போது தொடர்ந்து நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன இருக்குது, லேட்டஸ்ட் ரூல்ஸ் என்ன இருக்குது, ஆக்ட் என்ன இருக்குது, அமெண்ட்மெண்ட் என்ன இருக்குன்னு எல்லாமே வந்து அப்டேட்டடாக வச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று நாம வந்து ப்ரொஃபஷனலாக. ஸோ இந்த ப்ரொஃபஷனில் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த willingness to learn should be there. அது எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் மோர் ஏன்னா மாறிண்டே இருக்கக்கூடிய விஷயம் இல்லையா? மாற்றம் கொண்டே மாறாதது அப்படிங்கிற விஷயம்ல இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் கற்றுட்டே இருக்கணும். அவங்க கற்றுக்கல அப்படின்னா தேர் அப்சல்யூட். ஸோ அதனால் இன்சென்டிவ்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி 2 விஷயம், ஒன்று எம்ப்ளாயி, இன்னொன்று ஏஜென்ட்டு. நீங்கள் ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணாலும் சரி. இப்போ இந்த willingness to learn இல்லாமல் இப்போ இந்த மார்க்கெட்டிங், இந்த ஃபைனான்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் இந்த செக்டாரில் பார்த்தீங்கன்னா they might have to travel a lot இல்லை சார்? அந்த those who are willing to travel, yes, அந்த ஆட்டிடியூட் இருக்கணும் இல்லை? everybody is not for this. All are not meant for doctors, all are not meant for engineers. ஸோ இப்போ இந்த ப்ரொஃபஷனல் இந்த ஃபைனான்ஸ் செக்டர், இன்சூரன்ஸ் செக்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து they might have to travel a lot, go frequently to meet the customers. ஒரே கஸ்டமர் கூட திரும்பி பார்க்க வேண்டியிருக்கும். அதனால் அந்த ட்ராவல் அந்த ஆட்டிடியூட் இருக்கணும் இல்லையா? கண்டிப்பாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இல்லை இப்போ ஐ ஹேவ் அன் ஆட்டிடியூட் லைக் ஐ வாண்ட் டு சிட் இன் ஒன் பிளேஸ் அண்ட் எனக்கு யாரையும் பார்க்க பிடிக்காது, ஐ வாண்ட் டு சிட் இன் ஒன் பிளேஸ், பட் ஐ மே பி ஹார்ட் ஒர்க்கர். பட் நான் ஒரு இடத்துல உட்காந்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் பொறுத்து ஒரு ஃபைல் பார்த்து ஐ மே ஒர்க் இன்டு தட் ஒரு 2-3 hours உட்காந்து அப்படியே கண்டினியூஸாக கூட ஒர்க் பண்ணுவேன். பட் ஐ மே நாட் பி willing to go and meet people. அந்த மாதிரி ஆட்டிடியூட் வந்து will not match with this profession. மேட்ச் ஆகும் உங்களுக்கு. அதுதான் நம்ம இப்போ ஐடென்டிஃபை பண்ணுறோம். என்னென்னா இந்த ப்ரொஃபஷனுக்கு தேவையான ஆட்டிடியூட்ஸ் என்னென்ன சார்? பேசிக் ஆட்டிடியூட்ஸ் என்னென்ன இருக்கும்? முதல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி, மைண்ட் செட், ஆட்டிடியூட் பிளேஸ் வைட்டல் ரோல். பாசிட்டிவ் ஆட்டிடியூட், நேர்மறையான எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கணும். எந்த நேரத்துலையும் வந்து யூ ஷுட் பி ரெடி. நான் வந்து ஜென்ரலாக இந்த சேல்ஸ் ஒர்க் ஷாப்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணும்போது சொல்கிற விஷயம் என்னென்னா,
இந்த கேர்ள்ஸுக்கு வந்து பேசிக்கலாகவே வந்து அவங்க ஹேண்ட்பேக்கில் வந்து ஒரு மேக்கப் கிட் மாதிரி வச்சுருப்பாங்க. நத்திங் ராங், அது டிஃபால்ட்டாக வச்சுருக்காங்க. மென்ஸ்க்கு இந்த பழக்கமே கிடையாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், குறைஞ்சபட்சம் ஒரு ஃபேஸ் வாஷாவது வச்சுக்கோங்க கையில். பியாண்ட் த லெவல் ஒரு அடிஷ்னல் ஷர்ட். நான் வந்து ஒரு பேசிக் என்ட்ரி லெவல்லே சொல்கிறேன் நான். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக யூ நோ பெட்டர் வாட் டு டூ. எதுக்கு அப்படின்னா, திடீர்னு ஈவினிங் ஒரு அப்பாயின்மெண்ட் 7 o'clock or 6:30 உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகுது, மத்தியானம் ஃபிக்ஸ் ஆகுது, ஈவினிங் வந்து மீட் பண்ண முடியுமான்னு. நீங்கள் காத்தாலேருந்து வந்து யூ கீப் மீட்டிங் பீப்புள், நீங்கள் ஒரு மாதிரி ஆயிடுவோம். You look tired and ஒரு மாதிரி நீங்க earlier சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லா பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம போஸ்ட் லஞ்ச் வந்து கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வாஷ்ரூம் போய் ஃபேஸ் வாஷ்லாம் க்ளீனாக பண்ணிட்டு ஷர்ட் நல்லா இருந்ததுன்னா கிரேட். உங்களுக்கே தெரியும் அந்த ஷர்ட்டோடைய கண்டிஷன். அப்போ அந்த ஷர்ட்டை கட்டிட்டு புதுசாக ஸ்பேர் ஒன்று வச்சுருப்பீங்க, அதை போட்டு போகணும். ஸோ நீங்கள் உள்ளே போகும்போது உங்களுடைய அந்த ஷூஸ் பாலிஷ் எல்லாமே நீட்டாக இருக்கணும், பக்காவாக. யூ cannot have a கீப் ஆன் பில்டிங் த எக்ஸ்கியூசஸ் ஃபார் எனி திங். ஏன்னா எக்ஸ்கியூஸ் சொல்கிறது ரொம்ப ஈஸி, நிறைய பேர் அதை பண்ணிட்டு இருக்காங்க. பட் see 3 kinds of people in the world. நம்பர் 1, இது வந்து இங்கிலீஷில் வேகபாண்ட் ஒரு வார்த்தை இருக்குது. வேகபாண்ட் அப்படின்னா பர்பஸே இல்லாமல் வந்து கோ அரவுண்ட், நோ பர்பஸ். பட் எனக்கு தெரிஞ்சு இங்கே இத்தனை பேர் உட்காந்துருக்கோம், இவ்வளோ பேர் இந்த இடத்துல இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் இருக்குல்ல. ஸோ வி வாண்ட் பீப்புள் வித் பர்பஸ், நம்பர் 1. நம்பர் 2, சர்டன் பீப்புள் இன் இல்யூஷன் மூட், அப்படியே ட்ரீம் லேண்ட்லேயே இருப்பாங்க, அவங்களும் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை வந்து தேர்டு கேட்டகரி 3, பீப்புள் ஹூ வாண்ட் டு மேக் திங்ஸ் ஹேப்பன் அண்டர் எனி சிச்சுவேஷன், அண்டர் டர்புலன்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ். எந்த மாதிரி சூழலையும் வந்து எதிர்கொள்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட், ஆட்டிடியூட். நீங்கள் கேட்டீங்க, இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய நபர் வந்து எந்த மாதிரி நெவர் கிவ் அப் ஆட்டிடியூடு. எதுவாக இருந்தாலும் நான் வந்து ட்ரை பண்ணுவேன், நான் முடிச்சு காட்டுவேன், தெரியலனாலும் தெரிஞ்சவங்க கிட்ட நான் கேட்டாவது பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையை வந்து அவங்க எடுத்துன்னு வந்தாங்கனாலே எனக்கு தெரிஞ்சு இந்த சேலஞ்சஸ் எல்லாம் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா மைண்ட் செட் மேட்டர்ஸ். ஏன்னா பிகாஸ் தே மைட் ஹேவ் டு ட்ராவல் அண்ட் தே மைட் ஹேவ் டு ஸ்பெண்ட் மெனி டேஸ் அலோன், ஃபேமிலியோட எல்லாம் தனியாக போயிருக்க வேண்டியிருக்கும். அந்த மைண்ட் செட் எல்லாம் வேணும் அவங்களுக்கு, இல்லையா? கண்டிப்பாக வேணும். நீங்கள் வந்து 2-3 விஷயம் எல்லாம் they should not lose the tempo. இப்போ ஒரு கஸ்டமர் பார்த்து பேசுவோம் அண்ட் it may look like as if it is going to be turn out to be a hard call, பட் லாஸ்ட்டாக அது திடீர்னு it can turn out to be a cold call. பட் ஒன்ஸ் அகேன் அடுத்து இன்னொரு கஸ்டமருக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு, ஒரு 1 hour கழிச்சு நான் திரும்பி அகெயின் யூ ஹேவ் டு கோ வித் த சேம் என்து, அந்த ஒரு டெம்போ மெயின்டைன் பண்ணி திரும்ப போய் நீங்கள் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் ஃப்ரெஷ், அது ஒரு புதிய மனநிலையோட திரும்பி அதே இதோட ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய பேர் வந்து எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷனுக்காக வெயிட் பண்ணுவாங்க. we would require internal motivation. இன்டர்னலைஸ் ஆன இன்டர்னலாக நீங்கள் வந்து ஆல்வேஸ் அப்பீட் எனர்ஜி. இப்போ உங்களுக்கு கோல்டு வரணும், என்ன பண்ணும்? ஈஸி வே டு கேட்ச் கோல்டு சொல்லுங்களேன். ஃப்ரிட்ஜிலேருந்து தண்ணி எடுத்து குடிச்சிடலாம். கோல்டு இருக்கிறவனு கோவிட் டைமில் என்ன நடந்தது? தட்ஸ் ஓகே. அதோட இது ஈஸி இல்லை. எதிரில் இருக்கிற கோல்டு இருக்கிற நபருக்கு எதிர்க்க போய் நின்றீங்கன்னா யூ வில் கேட்ச் கோல்டு. அப்போது உங்களுக்கு ஒரு எந்தூசியாசம். அது எக்ஸ்டர்னல் இல்லை சார்? இல்லைங்க, உங்களுக்கு அந்த அந்த உங்களுக்கு அது எக்ஸ்டர்னல்னா என்ன? பவர் ஆஃப் அசோசியேஷன். உங்களுக்கு இன்டர்னல் கேட்டிங்களா? சொன்னேன் நான். உங்களுக்கு இன்டர்னலாக வந்து அந்த ஒரு எனர்ஜி லெவல்ஸ் அந்த இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ உங்களுக்கு கோல் கிளாரிட்டி இருக்கணும். நான் எந்த பர்பஸ்க்காக வந்தேன். இஃப் யூ ஃபர்கெட் வேர் யூ கேம் ஃப்ரம், யூ வில் எண்ட் அப் வேர் யூ கேம் ஃப்ரம். ஸோ அந்த மனநிலை உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா, உங்கள் கோல்ஸ் கிளியராக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதை நோக்கி பயணம் பண்ணுவீங்க. 1. 2வது இந்த பவர் ஆஃப் அசோசியேஷன். இப்போ ஏற்கனவே ஒரு எனர்ஜி உள்ள ஒரு நபர் இருக்கார் அப்படின்னா அந்த மாதிரி நபர்களோட அசோசியேட் பண்ணுறதுக்கான முயற்சியை நம்ம எடுக்கணும். ஓகே, அது எடுத்தோம். நம்ம கேம் will improve when you play with somebody who is superior to you. நம்ம கேம் will improve naturally. ஷெட்காக் விளையாடுறீங்கன்னா நம்மளோட கம்மியாக விளையாடுறவங்களோட நம்ம பார்த்துருக்கேன். அதை நம்ம அவங்களோட விளையாடும் போது ஒன்றுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது. பட் நம்மளோட கொஞ்சம் பெட்டர் பிளேயர் ஆர் somebody who is professional into that, naturally your game also will improve. Obviously. So the networking, power of association. So you just switch over mindset, possibility thinking வேணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது நம்மளால் முடியுன்றதே ஃபஸ்ட்டு நம்புறதுக்கே மறுக்கிறாங்க அவங்க. ஸோ இது நம்மளால் முடியும்,
பாசிபிலிட்டி இருக்குது, எவ்ரி திங் இஸ் பாசிபிள் அப்படிங்கிற அந்த பிலீஃப் சிஸ்டமை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டாலே எவ்ரி திங் இஸ் பாசிபிள். ஸோ நம்ம அந்த மோடுக்கு நம்ம இதை எடுத்துன்னு போகும்போது இதெல்லாம் வந்து இன்டர்னலைஸ் பண்ணணும். இதெல்லாம் நமக்கு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி ஆக 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 இன்கமும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு இன்கம் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அது மட்டும் ஆக மாட்டேங்குது. நம்ம ஏற்கனவே நம்ம ஆரம்பத்தில் பேசினோம் இந்த ஐஸ்பர்க் கான்செப்ட். ஐஸ்பர்க்கு கீழே வந்து அந்த ஸ்ட்ரென்த் இருக்கணும். அந்த ஸ்ட்ரென்த் என்னெல்லாம் அதெல்லாம் விசிபிலிட்டி நமக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள், அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவிட்டி. ஸோ இன்கம் வில் பி யூ கேன் சே லைக் இன்கமும் லேர்னிங் நேர் விகிதத்தில் இருக்கும். ஆமாம், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனேட். நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணி விட்டீங்கன்னா இன்கம் ஆப்வியஸ்லி இம்ப்ரூவ் ஆக போகிறது. நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து நெகட்டிவ் மைண்ட் செட்டை வச்சுட்டு இருந்தீங்க, அப்புறம் இன்கம் விடுங்க, வேற என்ன தான் நடக்கும் லைஃப்பில்? எதுவுமே பண்ண முடியாது, எந்திரிச்சு நிற்க முடியாது சார், கீழே உட்கார்ந்து எந்திரிச்சு நிற்க முடியாது. ஸோ பாசிபிலிட்டி திங்கிங் வேணும். அதெல்லாம் நீங்கள் நம்ம சின்ன குழந்தைகளை பார்க்குறோம் இல்லையா? இந்த ஐ கான்டாக்டுக்கே ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, அந்த நம்ம ரேப்போ பில்டிங்கில் குழந்தைகளோடு விளையாடும்போது அது நம்ம கண்ணை பார்க்கும். நம்ம கண்டுக்காமல் நம்ம மொபைல் ஃபோனில் பேசுவோம், ஏதோ பேசுவோம். என்ன பண்ணும் அந்த குழந்தை? 3 வாட்டி நம்ம கண்ணத்தை, அது தமிழ் இந்த இந்தியன் சினிமா ஹீரோ மாதிரி 3 வாட்டி நம்ம கண்ணத்தை பிடிச்சி இப்படி திருப்பி விடும், இல்லைன்னா பலார்னு வைக்கும். ஸோ குழந்தைங்க கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒருத்தர்கிட்ட நம்ம பேசும்போது அன்டிவைடட் அட்டென்ஷன், அந்த ப்ராப்பராக ஐ கான்டாக்ட் கொடுத்து பாடி லாங்குவேஜோடு பேசணுன்றது சின்ன பிறந்த குழந்தைகள்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கணும் அந்த விஷயத்தை. இதெல்லாம் நம்ம பண்ணும்போது தான் வந்து நம்மளுடைய ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். இது எல்லாமே பேலன்ஸ் தான். ஒரு பக்கம் வந்து நாலெட்ஜு, ஒரு பக்கம் பிஹேவியர், ஒரு பக்கம் ஆட்டிடியூட், இது எல்லாமே வந்து ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவரோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது. இன்னொன்று, இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரி, ஃபைனான்ஷியல் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இன்சென்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. தட் இஸ் வாட் இவங்களுக்கு வந்து ஒரு ஃபைனான்ஷியல் மோட்டிவேஷன் அவங்களுக்கு. அதாவது இப்போ மற்ற இண்டஸ்ட்ரியெல்லாம் வந்து க்ரோத்துங்கிறது ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் மாதிரி இருந்தால், இதில் வந்து ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனுக்கு போகுதுன்னு சொல்லலாம் இல்லையா? கரெக்ட். சேல்ஸ் இருக்கிறதுனால. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான மனநிலையை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய விஷயத்தை கற்றுனாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இன்சென்டிவ் இருக்குது. இன்சென்டிவ் தான் அவங்களுக்கு பிக்கஸ்ட் மோட்டிவேஷன். நீங்கள் எப்படியா இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணணும்ல, நீங்கள் வேலைக்குன்னு வந்தாச்சு, வேலை பண்ணி ஆகணும். நீங்கள் பண்ணுற வேலைக்கு உங்களுக்கு சேலரி கொடுக்க போகிறாங்க. நீங்கள் உங்களுடைய ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது உங்கள் டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணி அதுக்கு அந்த லெவல் போகும்போது அதுக்குன்னு இந்த ஸ்லாப் வைஸ் வந்து இன்சென்டிவ்ஸ் வச்சுருக்காங்க. இதை நீங்கள் அச்சீவ் பண்ணும்போது உங்கள் இன்சென்டிவ் இன்க்ரீஸ் ஆகுது. ஆப்வியஸ்லி உங்கள் ஃபைனான்ஷியல் பேக்கப் இன்க்ரீஸ் ஆகும்போது, கிரெடிட் மந்த் எண்டில் வந்து இன்சென்டிவ் கிரெடிட் வரும்போது யூ வில் ஃபீல் எலேட்டட், யூ வில் ஃபீல் ஸோ ஹாப்பி அபவுட் இட். அப்போது அடுத்த மாதத்துக்கான ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு அந்த உத்வேகம் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால தான் நான் என்னுடைய ட்ரைனிஸ்க்கு எல்லாமே சொல்கிறது என்ன அப்படின்னா, யுவர் இன்சென்டிவ்ஸ் ஷுல் ஆல்வேஸ் பி ஆன் தி கிராஃப் ஹையர் சைட். அடுத்த வாட்டி கம்மி ஆகலாம், நான் மறுக்கவே இல்லை. எல்லா டைமும் கிராஃப் ஹைலியே இருக்காது. கம்மி ஆனால் கூட அந்த மோட்டிவேஷனை குறையில்லாமல் அந்த இன்டர்னல் ஸ்ட்ரென்த்தை நம்ம டெவலப் பண்ணிவிட்டு, அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்டார்ட் ஃப்ரெஷ். நீங்கள் நிறைய ரீடிங் ஹேபிட் இருக்கணும், புக்ஸ் எல்லாம் படிக்கணும். எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் பரவாயில்ல. ஐ வுட் ப்ரிஃபர் இங்கிலீஷ் லாங்குவேஜ், தமிழ் அண்ட் இங்கிலீஷ். நீங்கள் எந்த மாதிரியான புக்ஸ், சுயமுன்னேற்ற புத்தகங்கள் படிக்கலாம். அதில் என்ன அட்வான்டேஜ்னால், ஒன்று தமிழ், இன்னொன்று இங்கிலீஷ். நான் என்ன சொல்லுவேன், ஒரே புக்கு வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வச்சுக்கோங்க. இஃப் யூ டோன்ட் ஹேவ், ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேர் என்ன, ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் பை டேல் கார்னெகி இருக்கு. அது தமிழ் வெர்ஷன் இருக்கு, தெலுங்கு வெர்ஷன் இருக்கு, கன்னடா வெர்ஷன் இருக்கு, ஹிந்தி வெர்ஷனும் இருக்கு. என்கிட்ட எல்லா வெர்ஷனும் இருக்கு. ஏன்னா பிகாஸ் ஐ எம் ஹேண்ட்லிங் பீப்புள் பேன் இண்டியா. ஸோ நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன சொல்கிறேன், இங்கிலீஷ் வெர்ஷன் உன்னுடைய மதர் டங் வெர்ஷன் கையில் வச்சுக்கோ, நீ தெலுங்கு வச்சுக்கோ, தமிழை வச்சுக்கோ. நான் என்ன சொல்கிறேன், ஒரு பேஜ் தமிழில் படித்து முடிச்சுட்டு அதே இங்கிலீஷில் படி. 2 விஷயம். அந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் டிஎன்ஏ உள்ளே போகும்போது யூ வில் நெவர் பி த சேம் பர்சன். யூ வில் பி ரூத்லெஸ்லி பாசிட்டிவ்லி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் தமிழில் படிக்கிற விஷயத்தை வந்து இங்கிலீஷில் படிக்கிறீங்க. யுவர் கம்யூனிகேஷன் இன் இங்கிலீஷ் will also improve parallelly. Eventually your growth also will happen. Nowadays it is slowly becoming mandatory in a corporate world that your communication should be very strong. நீங்கள் எந்த லாங்குவேஜில் பேசினாலும் அந்த லாங்குவேஜில் பேசக்கூடிய நபராகவே மாறணும். இப்போ தமிழ் பேசுனீங்க அப்படின்னா தமிழ் நல்லா பேசணும். நம்ம தாய்மொழி, நிறைய பேருக்கு அதுவே இப்போ ப்ராப்ளமாக இருக்குது. தாய்மொழியே நிறைய பேருக்கு அது ஃபேஷனாக இருக்குது. எங்கள் மதர் டங் வந்து தமிழ். எனக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரியாது. என்ன எழுத படிக்க தெரியாது எனக்கு தெரியல.
ஐ டோன்ட் ரியலி அண்டர்ஸ்டாண்ட். அது எப்படி தாய்மொழி எழுதிப்படுத்திக்க தெரியலன்னு தைரியமாக வேறு சொல்கிறீங்க எல்லாருமே. அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அது எல்லா ஊர்லேயும் இந்த ஒரு ஃபேஷன் ஜாஸ்தியாக போச்சு. ஸோ ஐ வுட் ரெக்வெஸ்ட், முதல்ல ஸ்ட்ரெங்தன் யுவர் மதர் டங், அப்புறம் ஸ்ட்ரெங்தன் யுவர் கம்யூனிகேஷன், கார்ப்பரேட் கம்யூனிகேஷன் விச் இஸ் இங்கிலீஷ் இவென்ச்சுவலி. இந்த 2 லாங்குவேஜும் டெஃபினட்டாக நீங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கெரியர் கிராஃப் வந்து ஆன் தி ஹையர் சைடு. இன்கம்மை பற்றி ஒரே பண்ணிக்க வேணாம். இட் இஸ் ஆல்வேஸ் இன் தி அப்டேட். உங்களுடைய பேஷனேட்டாக பண்ணுங்கள் பிடிச்ச விஷயத்த. அந்த பேஷன் மட்டும் இருந்தது அப்படின்னா உங்களை வந்து யூ ஆர் அன்ஸ்டாப்பபிள். தொடர்ந்து நம்மளோட திறமைகளை ஒரு நோக்கத்தோட உயர்த்திக்கிட்டே போனால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகிடும். கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், மாற்று கருத்தே இல்லை. கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். பட் ப்ரொவைடட் வி கீப் ஆன் ஒர்க்கிங் ஆன் தீஸ் ஸ்கில்ஸ். ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங் தான் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அலாங் வித். இப்போ 21 இயர்ஸில் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக ஒரு கேண்டிடேட் ஜாயின் பண்ணாரு வச்சுக்கோங்க சார். ஒரு 10 இயர்ஸ் கிராஃபில் வந்து எவ்வளோ என்ன மேக்ஸிமம் அவரால் வளர முடியும், என்ன பொசிஷனுக்கு போக முடியும்? 10 இயர்ஸ் கிராஃபில் வந்து டெஃபினட்டாக ஹி கேன் பிகம் அ மேனேஜர் அண்ட் பியாண்ட். ஒன்று. ரெண்டாவது, இன்கம் எல்லாம் வந்து ஸ்டார்டிங் வந்து டெஃபினட்டாக ஒரு 20-30,000 ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா 10 இயர்ஸ் ரேஞ்சில் ஹி கேன் கிராஸ் ஆல்மோஸ்ட், நான் சொல்கிறது சேலரி மட்டுமே வந்து பியாண்ட் 1 lakh போயிடும். And incentive salary per month you are talking about? I'm talking about per month. Okay, fine. Per month I'm talking about. Definitely it will touch 1 lakh. No questions about it. And incentives வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. There's no limit for that. No limit. ஏன்னா 10,000 ரூபாய் ஃபஸ்ட்டு 5,000 ரூபாய் 10,000 ரூபாயில் நமக்கு ஆரம்பிக்கும். அது ஆரம்பித்து அது வந்து கிராஃப் போயிட்டே இருக்கும். அந்த கிராஃப் வந்து நம்ம இசிஜி ரிப்போர்ட் மாதிரி இருக்கும். ஒரு மாதம் ஜாஸ்தி இருக்கும், அப்படி இறங்கும். அது நம்மளுடைய நாலேஜ் லெவல், ஸ்கில் லெவல், பேஷன் லெவல் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் அதை பண்ணி அதில் எக்ஸ்பர்டைஸ் டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் சேலரியோட இன்சென்டிவ் கிரெடிட் தான் ஜாஸ்தி வந்துட்டுருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நத்திங் இஸ் ஈஸி இன் த வேர்ல்டு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தெர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச். எதுவுமே ஈஸியாக நமக்கு வரப்போகிறது கிடையாதுங்கிறத மட்டும் புரிஞ்சுட்டோம் அப்படின்னா பாக்கி விஷயம்லாம் இட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் பிளேஸ். அதை நம்ம கரெக்டாக கற்றுட்டு பண்ணும்போது எவ்ரி திங் வில் ஃபால் இன் இட்ஸ் பிளேஸ். இப்போ பேங்கிங் ஃபைனான்ஷியல் செக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சார் ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் என்ன சார் இருக்குது? ரிசர்ச் பிஹெச்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் என்ன சார் இருக்குது? சி பிஹெச்டி வந்து இட் இஸ் அகைன் அது இண்டிவிஜுவல் பேஷன் தான் பண்ணணும் அப்படிங்கிறது. 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் அந்த ஸ்ட்ரீம்லைன்லேயே எஜுகேஷன் ஸ்ட்ரீம்லைன்லேயே இருக்கீங்க, ஒரு டிகிரி படிக்கிறீங்க, போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறீங்க, ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் படிக்கிறீங்க, அதனோட பிஹெச்டி படிக்கிறீங்க, தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இது வந்து இப்போ என்னோடய கேஸ் எடுத்துனீங்க அப்படின்னா நான் வந்து எஜுகேஷன்லாம் வந்து ஆரம்பத்தில் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் முடிச்சுட்டு பேரலாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தாச்சு. பிஹெச்டி பண்ணணும்னு ஆசை இருந்தது தவிர எப்போ பண்ணுறது அதுக்கான டைரெக்ஷன் இல்லாமல் இருந்தது. பட் அதெல்லாம் இட் ஸோ ஹேப்பன்ட் லிட்டில் லேட். பட் தட் வாஸ் மை பேஷன். பட் நவடேஸ் பீப்புள் ஆர் டூயிங் யங்கர் ஏஜ்லேயே பண்ணிடுறாங்க. அந்த 20 mid 25 30க்குள்ளேயே தே ஆர் கம்ப்ளீட்டிங் தேர். ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. நிறைய பேங்கிங் இன்சூரன்ஸ் சப்ஜெக்ட்ஸ்லேயே இருக்குது, மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது. நீங்கள் எந்த சப்ஜெக்டில் வேணாலும் எடுத்து மல்டிபிள் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபோக்கஸ், எல்லாத்துக்குமே ஃபோக்கஸ் தேவை. 2 விஷயம் இருக்குது. நீங்கள் அந்த ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று சொல்லி தருவாங்க நமக்கு. இந்த லென்ஸ் வச்சு அந்த பேப்பரை சூரியன் எதிர காட்டும்போது நான் அதான் கேட்குறது, ஃபோக்கஸ் பண்ண உடனே எரியுமான்னு கேட்டால் எல்லோரும் எரியணுங்க. அதெல்லாம் எரியாது. ஃபோக்கஸ் பண்ணும்போது லேசர் ஃபோக்கஸ் இருக்கணும். கரெக்டாக அந்த டாட் அந்த பாயிண்ட் அந்த இடத்துல வரணும். அந்த ஃபோக்கஸோடு நீங்கள் எந்த ஒரு காரியம் பண்ணாலும் சக்ஸஸை தவிர யூ ஹாவ் நோ சாய்ஸ் பட் டு கெட் இன்டு த சக்ஸஸ் மோடு. ஸோ அந்த லேசர் ஃபோக்கஸ் இருந்ததுன்னா எவ்ரி ஒன் கேன் டேக் திங்ஸ் ஃபார்வர்ட் அண்ட் எவ்ரி ஒன் கேன் கெட் இன்டு த சக்ஸஸ் மோட். ஸோ ஃபோக்கஸ், ஆட்டிடியூட், கம்யூனிகேஷன் அண்ட் கண்டினியூஸ் லேர்னிங். ஸ்கில்லை வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிக்கிற ஆட்டிடியூட் இருக்கணும். அண்ட் வில்லிங்னஸ் டு ட்ராவல் வைடு, நிறைய ட்ராவல் பண்ணுற வேண்டியிருக்கும். அதனால் அதுக்கு வந்து சங்கடப்படவே கூடாது. அவங்க இந்த ஃபீல்டில் வரணும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் கற்றுக்கணுன்ற ஒரு மனப்பான்மை, இந்த வில்லிங்னஸ் டு லேர்ன். வில்லிங்னஸ் எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் அந்த ஸ்டேட் லாங்குவேஜை கற்றுக்கணும். நீங்கள் உங்களுக்கு எந்த மதர் டங் அதெல்லாம் அடிஷ்னல் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சுக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா இட் வில் ஹெல்ப் யூ டு கனெக்ட் வித் பீப்புள் ஈஸிலி. நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கலாம், நாளைக்கு நீங்கள் வந்து நொய்டாவில் போய் ஒர்க் பண்ணுறீங்க, தெலுங்கானாவில் போய் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல ஐ வில் ஹேண்டில் ஒன்லி ஃப்ரம் பீப்புள் ஃப்ரம் தமிழ்நாடுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஸோ யூ ஹாவ் டு கெட் அக்கஸ்டம் டு த லோக்கல் லாங்குவேஜ். லோக்கல் கனெக்ட் இருந்ததுனாலே பீப்புள் வில்
கெட் கனெக்டட் டு யூ ஸோ ஈஸிலி. ஸோ அதனால் எல்லாரும் மனிதர்கள், எல்லாரும் அன்பானவர்கள். நாம் எல்லார்கிட்டையும் வந்து அந்த ப்ராப்பர் கனெக்ட் பண்ணும்போது பீப்புள் வில் கெட் கனெக்ட் டு அஸ் ஸோ ஈஸிலி. இப்போ இந்த பேங்கிங் ஃபைனான்ஸ் இந்த இன்சூரன்ஸ் இதெல்லாம் இந்த ஒரு பிக் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சார் முன்னாடி சொன்னீங்க இந்த ஏஐ அதில் என்ன மாதிரி சேஞ்சஸ் சார் வந்திருக்கு, அதில் என்ன ஜாப் ரோல்ஸ் இருக்கு? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பேங்கிங்னே இருக்குது. ஓகே, பீப்புள் nobody prefers to go to bank nowadays. என்ன சொல்ல, நீங்கள் ஒரு உங்கள் மொபைலில் ஒரு இன்டர்நெட் பேங்கிங் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா everything 99% of the activities complete. You have UPI, you have fund transfer, RTGS, NEFT, fund transfer, cash major cash transactions, பண பரிவர்த்தனை தான். அது பிகர் ரெவல்யூஷன் இன் இந்தியா. இந்தியா தான் இப்போ ரோல் மாடலு. அதில் என்ன சார் நமக்கு ஜாப் ரோல் என்ன சார் இருக்கும்? இப்போ டிஜிட்டல் எக்கானமி எல்லாமே மாறி இருக்கு, பேங்கிங் எல்லாமே டிஜிட்டல் ஆயினதுக்கப்புறம் அதில் என்ன மாதிரியான ரோல் இருக்கும் பசங்களுக்கு? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்கும்? என்ன டிஜிட்டல் ஆனாலுமே அந்த டிஜிட்டல் பேங்கிங்கை மக்களுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு மேனேஜ் பண்ணணும். அந்த டிஜிட்டல் பேங்கிங் ஆப் டெவலப் பண்ணுறதுலேருந்து சேர்க்கணும்ல. ஒன்றும் நிறைய பீப்புள் அந்த விஷயம் தெரியாமலே இருக்காங்க. இப்போ பாருங்கள், யூபிஐயே வந்து இட் இஸ் அ பிகர் ரெவல்யூஷன் இன் இந்தியா. அமெரிக்காவே நம்மளை இப்படி அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கான். நம்ம எல்லாரும் அமெரிக்காவான்னு நம்ம சொல்கிறோம், பட் இந்தியா இஸ் அ ரோல் மாடல் இன் யூபிஐ. அந்த அளவுக்கு அதர் கண்ட்ரீஸில் வந்து நாட் ஸோ சக்ஸஸ்ஃபுல் ஆஸ் ஹேப்பனிங் இன் இந்தியா. பாருங்கள், ஒரு நீங்கள் பேன் இந்தியாவில் எங்கே போனாலும் ஒரு 5 ரூபா 10 ரூபாலேருந்து நீங்கள் எந்த பேமெண்ட் ரோட் சைடு வெண்டார்ட்ட கொடுக்கணும் காட்டுறான், ஜிபே பண்ணிடலாம், ஜிபே பண்ணிடுங்க, ஸ்கேன் இருக்கா, ஸ்கேன் கோட் இருக்கா, நம்பர் இருக்கா, என்னவோ ஒன்று. ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் முன்னெல்லாம் எனக்கு சேஞ்ச் இல்லை, அது இல்லை அப்படின்லாம் சொல்கிறோம். இப்போ இந்தியா ஃபுல்லாக எல்லா லோக்கல் பஸ்ஸுலேயும் யூபிஐ பேமெண்ட் வந்துடுது. யூ நேம் எனி சிட்டி, ரைட் ஃப்ரம் தமிழ்நாடு, கர்நாடகா, எந்த ஸ்டேட் எடுத்திருந்தாலும் நீங்கள் வந்து தைரியமாக பஸ்ஸில் மொபைலோட பணம் இல்லாமல் நான் சுற்றுறேன். தமிழ்நாட்டிலையும் பாக்கெட்டில் முன்னெல்லாம் நம்ம ஏடிஎம் விட்ரா பண்ணி வச்சுப்போம். இப்போ பணம் அவசியமே இல்லை. நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு போனாலுமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. கண்டக்டர்கிட்ட முன்னாடியே சொல்லணும், நம்ம வி ஆர் கோயிங் டு பே அப்படின்னு த்ரூ யூபிஐ. ஆனால் பணப்பரிவர்த்தனைக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி வேலை வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக நிறைய இருக்குது எல்லா பேங்க்லேயுமே. அடுத்த ஜென்ரேஷன் இப்போ வில்லேஜ் மாதிரி ஏரியாலெலாம் போய் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து அவங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு வாட்டி சொன்னாலே அவங்க ரொம்ப ப்ளைனான மக்கள் அழகாக புரிஞ்சுப்பாங்க. காம்ப்ளிகேஷன்லாம் சிட்டி சைடு தான். டவுன் வில்லேஜ் சைடில் ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி லிசன் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் தான் லிசன் பண்ணுற மாட்டேங்கிறாங்க. எந்த ஊராக இருந்தாலும் சிட்டி சைடு பார்த்தீங்கன்னா தே ஹேவ் தட் ஆட்டிடியூட்ல. நிறைய டைவர்ஷன் இருக்குது சார் சிட்டியில், தெரியுன்ற ஒரு மனப்பான்மையில் வந்து மனப்பாங்க ப்ளஸ் டைவர்ஷன் நிறைய இருக்குது. கிராமத்தில் இருக்க பசங்களுக்கு அவ்வளோ டைவர்ஷன் வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் வேலை வாய்ப்பை பற்றி யாருமே வந்து ஒரி பண்ணிக்கவே வேணாம். அது நிறைய இருக்குது. அந்த வேலைக்கான திறன் மட்டும், அந்த ஸ்கில்லை நம்ம அப்டேட் பண்ணிட்டோம், அப்ஸ்கில் பண்ணிட்டோம் அப்படின்னா no matter what you will be successful, no questions about it. 100%. ஸோ இந்த ஸ்கில்லை கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும், கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிக்கணும். நிறைய ப்ரைவேட் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. கெட் யுவர் செல்ஃப், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் வந்து அந்த ட்ரைனிங்லாம் எடுத்துட்டு கெட் யுவர் செல்ஃப் அந்த ட்ரைனிங்கில் நீங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மென்டல் ஸ்ட்ரென்த் அண்ட் நாலேஜ் ஸ்ட்ரென்த் ரெண்டுமே காம்பினேஷனில் வரும்போது வேலை வாய்ப்புக்கு மாற்று கருத்தில் யூ வில் கெட் அ ஜாப் அண்ட் யூ ஆர் கோயிங் டு ராக், நோ கொஸ்டின்ஸ் அபவுட் இட். திஸ் இஸ் 100% ஹேப்பனிங். ஆல்ரெடி நடந்துட்டுருக்கு இந்த விஷயம்லாம். ஸோ பயப்படாதீங்க, வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்லாம் சொல்லி. கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதுக்கான நாலேஜை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், ட்ரெயின் ஆகிருக்கணும், அவ்வளோதான். ஸோ கண்டினியூஸ் லேர்னிங் அண்ட் willing to travel அண்ட் ட்ராவல் ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்குமே. நான் வந்து வீட்டை விட்டு வெளில வரதுக்கே கஷ்டப்பட்டேன்னா எனக்கு அம்மா கை சாப்பாடு தான் வேணும்னா அதெல்லாம் வேலைலாம் ஆகவே ஆகாது. யூ ஷுட் பி ரெடி டு ட்ராவல் அக்ராஸ் இந்தியா, அக்ராஸ் குளோப். எந்த ஊருக்கு போகிறதுக்குன்னா நான் ரெடி, ஐ ஆம் ரெடி அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் சொல்லணும். அந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், 25 வயசில் ட்ராவல் பண்ணுறது ஈஸியாக, 75 வயசில் ட்ராவல் பண்ணுறது ஈஸியாக? 25 வயசில் ட்ராவல் பண்ணுறது ஈஸி. ஸோ 25 to 50, 55 வரைக்கும் நல்லா ட்ராவல் பண்ணி உங்களுடைய நெட்வொர்க்கை உங்களுடைய நெட்வொர்த் இன்க்ரீஸ் ஆகணும்னா உங்களுடைய நெட்வொர்க் இன்க்ரீஸ் ஆகணும். யுவர் நெட்வொர்த் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் நெட்வொர்க். ஸோ யூ ஹாவ் டு நெட்வொர்க் வித் பீப்புள். எங்கே போனாலும் ஸ்மைல் பண்ணுங்கள், get connected to people, be friendly with people, things will automatically happen. Fine. So இது வரைக்கும்
இது வரைக்கும் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல் செக்டர் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டரில் என்னென்ன வேலைவாய்ப்புகள் இருக்குது, அதுக்கு தேவையான மைண்ட் செட் என்ன, அதுக்கு தேவையான ஆட்டிடியூட் என்ன, ப்ரைமரிலி நம்ம அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் ஆகணும், இல்லை அந்த துறை சார்ந்த சப்ஜெக்ட் நாலேஜ் டெவலப் ஆகணும், அண்ட் வில்லிங்னஸ் டு ட்ராவல், அந்த ஆட்டிடியூட். எப்போவுமே வந்து இவங்க தான் ஒரு இனிஷியேட்டராக இருக்கணும். இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தே ஷுட் பி தி இனிஷியேட்டர், கோ அண்ட் ஸ்டார்ட் தி கம்யூனிகேஷன். ஐ மீன் ஒரு 2 பேர் உட்காந்துருக்கோம், நம்ம தான் ஃபஸ்ட் போய் இனிஷியேட் பண்ணுறவங்களா இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட். ஸோ இது மாதிரியான ஆட்டிடியூட் அண்ட் இந்த ஸ்கில் செட் அண்ட் கண்டினியூஸ் லேர்னிங், willing to learn continuously will help them to get a job in this banking industry and will help them to retain the job. கண்டிப்பாக. Thank you sir, thank you so much. தேங்க்யூ, நன்றி, வணக்கம். நன்றி.